ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா போட்ட கோலத்தை அழிச்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய்க்கு சர்ப்ரைஸாக வச்சு இந்த கிஃப்ட்டே அந்த காருக்குள்ளே தாங்க. அந்த காரை பார்த்திங்கன்னா ஓரமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த காரை வசமாக இந்த ராஜேஸ்வரி இந்த கார் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியை மிரட்டி காரை கரெக்டாக வீட்டு எதிர்க்காக நிற்கிற மாதிரி பண்ணுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா சர்ப்ரைஸ். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வர சொன்ன காரில் தான் சர்ப்ரைஸை வச்சுருந்தான்றது ரெண்டு தருதலைங்களுக்கு தெரியல. இதை பார்த்து நம்ம விஜய் ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட் ஆகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு பிடிச்சது எல்லாமே நம்ம மல்லி செய்ய போகிறாங்க. இன்றைக்கி ஒரு துளி கூட நம்முடைய விஜய் மல்லி மேலே கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம மல்லிக்கு. அது கண்டிப்பாக நிறைவேறியே ஆகணுங்க. இன்றைக்கி விஜயோட பர்த்டே என்னன்னு நம்மளுடைய மல்லியை ஒரு வார்த்தை சொன்னாலே அது 1000 ஜென்மத்துக்கு நீடிக்குன்ற மாதிரி தாங்க இருக்குது. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் வச்சுருக்க போகிறாங்கிறது எபிசோடு பார்ப்போம். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. நம்மளுடைய விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வந்தவங்களை எல்லாருமே உட்கார வச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு எல்லாருமே மரியாதையோடு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம விஜய்கிட்டையும் விஜய்க்கு கேட்குறாங்க யார் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்ம விஜய் பார்த்திங்கன்னா இவங்க என்னுடைய ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கும் பார்த்திங்கன்னா தொண்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே சாக போகிறாங்க. நம்முடைய மல்லி வெண்பா பார்த்திங்கன்னா இது என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷனை ஸ்லோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவும் போக இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை கெடுத்து இதே இடத்துல விஜய் வாயால் திட்டு வாங்கி கூனி குறுகி நிற்கிறத நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு செய்வாங்களா இல்லை நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிறது எல்லாமே நம்முடைய விஜய் ஒத்துக்கிட்டு எதுக்குமே நம்முடைய மல்லியை திட்டமாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது. இந்த ஃபங்க்ஷனில் எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணணுன்னு ரெண்டு மூதியிலும் இருக்குங்க. நம்முடைய மல்லிகை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட் அது இதுன்னு விஜய்க்கு பிடிச்சதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா கேக்கு சும்மா வேறு லெவலாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேக்கை பார்க்குறப்பே எச்சி ஊறுதுங்க. சாக்லேட் கேக்கு அந்த கேக்கில் அப்படியே மெழுகுவர்த்தியை ஏற்ற போகிறாங்க. சும்மா மாச கெத்தை நம்முடைய விஜய் கெத்தை விளையாடல மெழுகுவர்த்தியை ஏற்ற போகிறாங்க. நம்ம வெண்பாவை பக்கம் இருக்காங்க. நம்மளுடைய வெண்பாவை பார்க்குறப்ப ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்காங்கன்னாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் எல்லார் முன்னிலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை வெட்ட போகிறாரு. அது நம்முடைய முதல்ல யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இரண்டாவது கட்டிங் கேக்கை யாருக்கு கொடுக்க போகிறாங்க? தான் உயிர் மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்க இந்த அக்கா ராஜேஸ்வரி கொடுக்க போகிறாங்களா இல்லை நம்முடைய விஜயே நினச்சிட்டு இருக்க நம்முடைய மல்லிக்கு விஜய் கொடுக்க போகிறாரா என்றதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்க போது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம விஜய் மல்லிக்கு தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரிக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்